ஞானம் மனதின் அனுபவத்தின்படி ஞானம் என்பது யாது? எனது அனுபவப்படிங்களா? நமக்கு கிடைத்த அனுபவமே சிறிது சாமி. அந்த சிறு அனுபவத்தை கொண்டு அது ஒரு படிப்பினையாக நமக்கு அமையும் போது அதுவே ஞானமாக அமையுதுன்னு நான் எண்ணுகிறேன் சாமி. தவறாக இருந்தால் மன்னிக்கணும். மகளே, வாமா. உனது கருத்து யாது? நானும் அப்படி தான் நினைக்கிறேன் சாமி. நீங்கள் சொன்னீங்க, உங்களுக்கு கிடைக்கிற அனுபவம் தான் உங்களோட ஞானத்துக்கு வழிவகுக்கும்னு சொன்னீங்க. அதுதான் என்னோட கருத்து சாமி. சொல்லுங்கள் சாமி, நீங்கள் தான் விளக்கி சொல்லுங்கள் சாமி. நாங்கள் கேட்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு ஞானம் போதிக்கிறதுக்கு யாரும் இல்லை சாமி. என்ன ஏதுன்னு இந்த அவயோகி எப்போதும் சொல்லுவார், பக்தி மார்க்கத்தில் இருக்காதுங்க, ஞானத்துக்கு வாழ். அந்த ஞானம் ஏதென்று அறியாத நிலையில் நீங்கள் சொன்னீங்க ஒரு சமயம். அனுபவமே ஞானம். அம்மாவும் சொன்னாங்க, ஆத்தாவும் சொன்னாங்க. சித்த மார்க்கம் அது முழுக்க முழுக்க படிப்பினை ஏற்படுத்தி அந்த அனுபவத்தில் வர்ற படிப்பினையே அதுவே ஞானத்துக்கு வகுக்கும் நீங்களும் சொன்னீங்க சாமி. அதை கொண்டு தான் நாங்களும் இதுவாக தான் இருக்கோம், ஞானம்னா என்றால் இதுவாக தான் இருக்கோம்னு எண்ணிக்கொண்டு இருக்கிறோம் சாமி. முன்னெல்லாம் சரியாது, ஞானம் கடவுளே ஞானப்பழத்தை கரங்களில் வழங்கி அதை நம்ம உட்கொள்ளும் போது ஞானியாயிரலாம் என்று எண்ணி இருந்தோம். அதுவும் தவறு. அது உன் உழைப்பில் வர வேண்டியது. அப்புறம் ஒரு கட்டம் உள்ளுக்குள் செல்லும்போது ஒவ்வொரு சக்கரமாக மேலோங்கி இறுதி நிலையில் ஞானம் அடைவாயின்னு சொன்னீங்க. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக துண்டாக உள்ள செய்திகள். முழுமையாக நாங்கள் எதுவுமே பளிச்சுன்னு வெட்ட வெளியாக எங்களுக்கு எதுவுமே இன்னும் அறிய இயலவில்லை சாமி. நீ கொண்ட அனுபவம் உன்னை எவ்வளவு பேச வைக்கிறது? தவறா சாமி? தவறல்ல. முருகா முருகா, நன்றி சாமி. உனக்கான அனுபவம் ஆகட்டும் சாமி, ஆனந்தம் கொண்டேன். தவறாக இருந்தால் சொல்லுங்க, திருத்திக்கிறோம் சாமி. உங்கள் நாமத்தை சொல்லி நடமாடிக்கொண்டு இருக்கிற நாங்கள் எந்த வழியிலும் தவறு செய்யக்கூடாது, தப்பு நடக்கக்கூடாது. அது உங்கள் பேருக்கு எதுவும் தவறு இல்லை முருகா. அகத்தீசா, எதுவும் சரியுமில்லை. கடந்த சில நாட்களாக என்ன தண்ணி இருந்தது சாமி. அனுபவம் பகவானே, நன்றி. அந்த அனுபவத்தை வழங்கியதற்கு நன்றி. நன்றி இறைவா. ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறோம். அகத்தியனின் லீலை. முருகா, மகிழ்ச்சி சாமி, மகிழ்ச்சி. அது உங்களின் திருவிளையாடல் என்று எண்ணும் போது ஆனந்தம் கொள்கிறோம். விளையாடுங்க சாமி. சபைக்கு சொல்லுவார், இன்னும் என்னென்ன விளையாடப் போகிறாரோ என்று. ஆகட்டும் சாமி, ஆகட்டும் சாமி, மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறோம்.
உங்கள் பரீட்சையில் நாங்கள் தேறிவிட்டோமா சாமி? இல்லை, இன்னும் நாங்கள் வைக்கும் பரீட்சை உங்களுக்கு அனுபவம் ஊட்டுவதற்கு. ஆமாம் சாமி. அதில் வெற்றி தோல்வி என்று ஒன்றும் இல்லை. ஓ, சரி சாமி, சரி சாமி, சரி சாமி. சொல்லுங்க சாமி, நிறைய சொல்லுங்க சாமி, கேட்க காத்திருக்கிறோம். எங்களை நிரப்புங்கள் சாமி. உங்கள் ஞானத்தால் எங்களை நிரப்புங்கள் சாமி. உங்கள் அனுபவம் அதனையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சாமி. ஞானம் யாதென்று தெரியும் போது நீங்களே உங்களின் பயணத்தை மாற்றிக்கொள்வீர்கள். அதற்காகவே சித்தர்கள் எவரையும் துரிதப்படுத்த மாட்டார்கள். ஒரு இசை உங்களின் செவியை நாடுவதற்கு முன் எத்தனை விதமான பரிணாமங்கள் மேற்கொண்டு வருகிறது தெரியுமா? எத்தனை விதமான கருவிகள், எத்தனை விதமான ஒளிகள், திறந்த இடத்தில் இசைக்கும் ஒளியின் பரிணாமம் வேறு. காட்டினுள் பரிணாமிக்கும் இசையின் அனுபவம் வேறு. உண்மை. 4 சுவருக்குள் பரிமாணிக்கும் இசையும் வேறு. இப்படி இசைக்கு இவ்வளவு மாற்றங்கள் இருக்கும்போது மனிதனாகிய நீங்கள் எவ்வளவு வேறுபட்டிருப்பீர்கள். உங்களுக்குள் இருக்கும் அணுக்கள் எவ்வளவு வேறுபட்டிருக்கும். உங்களின் எண்ணங்கள் எவ்வளவு வேறுபட்டிருக்கும். இவர்களை ஒவ்வொன்றையும் பிடித்து வளைத்து வீணை போல் நரம்பினை மீட்டி இசையாய் வெளியிடுவதற்கு சித்தனுக்கு காலம் வேண்டுமே. உண்மைதான்.
அதற்கு நீண்ட ஆயுளும் வேண்டுமே சாமி. அதற்குத்தானே உங்களுக்கு அத்தனை பிறவிகள். சாமி, அதற்காகத்தானே மனிதர்களுக்கு அத்தனை பிறவிகள். ஒரு பிறவியில் முடிக்க இயலாதப்பா. உண்மை சாமி. ஆனால் சாமி, மறுபிறவி எடுக்கும்போது எந்த ஞாபகமும் இல்லாமல் இருக்கே. மறுபடியும் ஆரம்பத்தில் இருந்து தானே பயணிக்கிறோம். அது ஒரு தொடர்ச்சி, முன் ஜென்ம தொடர்ச்சியாக அமைவதில்லையே சாமி. உடலுக்குத்தான் முதல் ஆரம்பம். முதலும் ஆரம்பம் உனது ஆன்மாக்கு அல்ல. சரி சாமி, சரி சாமி, புரிஞ்சது. ஆளும் மனிதன் உடலால் மட்டும் வாழ்ந்து விட்டால் அனுபவங்கள் ஆன்மாவோடு பதியாது. ஆன்மாவை தேடுபவனுக்கு அவன் மேற்கொள்ளும் அனுபவங்கள் எல்லாம் ஆன்மாவோடு பதிந்துவிடும். முருகா, மீண்டும் ஒரு பிறவி எடுப்பானாயின் ஒரு பொழுது அவனுக்கு அந்த ஆன்மா அவனை தூண்டிவிடும். சாமி, அவனது முன்ஜென்ம அனுபவங்களை அவனுக்கு மீண்டும் தூண்டிவிடும். சரி சரி. தீண்டல் பெற்றவன் சித்தனை நாடி வந்து விடுவான். முருகா, 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 மகிழ்ச்சி சாமி. புரிந்தது சாமி. பிறந்த சிசுவை பெற்றோர்களாகிய நீங்கள் எவ்வாறு கவனிப்பீர்கள்? நன்றாக கவனிப்பீர்கள், நன்றாக கவனிப்போம் சாமி. மகளே, பிறந்த குழந்தையை நீர் எப்படி கவனிப்பாய்? கவனமா பாலூட்டி சீராட்டி அவங்கள பக்குவப்படுத்தி கூட்டிகிட்டு வரும். ஒரு தாய் சிசுவின் அங்கங்களின் அசைவுகளையும் அவர்களின் அணுவளவும் கவனித்து வருவாள். அப்படியே சித்தனும் உங்களை கவனித்து வருவார்கள். சிவசிவா, சிவசிவா, மகிழ்ச்சி சாமி. வேட்கை அடைந்த வெறுப்பு மூட்டும் மக்களுக்கு எங்கு போய் சேருவதென்று தெரியாத இறைவனையோ சித்தனையோ நாடி வந்தாள். ஞானத்தை எப்படி தூக்கி வழங்குவது? ஓ,
ஞானத்தை பெறக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? சொல்லுங்க சாமி. கரையில் ஒட்டாத நீராய், காற்றில் ஒட்டாத நீராய், வானம் தொடாத எல்லையாய், தன் நிலையை தனக்கென பதிக்காமல் வெட்ட வெளியில் வெட்ட வெளியாயிருப்பவன், அவனுக்கே ஞானம் வழங்கப்படும். ஞானத்துக்கான பயிற்சி சுவாசத்தை கவனிப்பது மட்டுமே. சுவாசத்தை கவனிப்பது அவ்வளவு எளிதல்ல மகனே. ஆமாம் சாமி, நானும் தோல்வி அடைந்தவன் தான். கவலைகளையும் இன்னல்களையும் மாறி மாறி ஏற்றவளுக்கு அழுது புரண்டு ஞானம் வேண்டும் என்று கேட்டாலும் அவள் அமரும்போது பரிபாஷையில் நாங்கள் உள்ளிருந்து பேசினாலோ வெளியிருந்து பேசினாலோ அது தற்காலிக மகிழ்ச்சியே. நீ கண்டவர்கள், உன்னோடு பயணித்தவர்கள் எல்லோரும் மண்நிலையிலே இருக்கிறார்கள். முருகா முருகா, தற்காலிக மகிழ்ச்சி. முருகா, எவனொருவன் என்னை பற்றறுக்கிறானோ அவனுக்கு தானே ஞானம் கிட்டிய பிறகே என்னை பற்றறுக்க முடியும். அதற்காகவே உங்களின் அனைவருக்கும் முன்பில் நேற்று யாம் அவர்களை சோதித்தோம். சிவ சிவா, சிவ சிவா, சிவ சிவா, சிவ சிவா, சிவ சிவா. அதுவும் எங்கள் இலையே. சிவ சிவா, அகத்தீசா, எல்லாம் என் திருவிளையாடல. ஈசா, மகளே, ஞானம் என்றால் என்ன? உனது அனுபவத்தின் பாடத்தில் இருந்து சொல். தந்தை சொன்னதை கேட்க வேண்டாம், உன் தாய் சொன்னதை கேட்க வேண்டாம். இது நாள் வரை நீ கண்ட அனுபவங்களை மட்டும் வைத்து சொல். எனக்கு புரிந்தது இந்த மாய உலகத்தை மீறி அதையும் மீறி இருப்பத புரிஞ்சுக்கிறதுக்கு, பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறது, அதுதான் ஞானம்னு. மாயையை எப்படி விளக்குவது?
கவலைகளை விடணும். அப்புறம் சொல்ல தெரியலப்பா. பரவாயில்லை. ஞானம் என்பது உமது சுவாசம், உனது அனுபவங்கள் பதிவது உனது சுவாசம், உனது எண்ணங்களை தூண்டுவது உனது சுவாசம், ஆதியும் சுவாசம், இறுதியும் சுவாசம். இப்படி சுவாசமாயிருக்கும் அனைத்தையும் எவ்வித பயிற்சியுமின்றி நான் கொடுத்த இன்னல்களால் வலி தாங்க முடியாது என்னை அழைத்துக் கொள்ளுங்கள், என்னை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்கும் மக்களுக்கு ஞானத்தை வழங்க முடியாது. அசுத்த தேகம் சுத்த தேகமாக மாறுவதும், சுத்த தேகம் பிரணவ தேகமாக மாறுவதும், பிரணவ தேகம் ஒளி தேகமாக மாறுவதும் சுவாசத்தினால் மட்டுமே. சுவாசத்தை தூய்மைப்படுத்துபவன், சுவாசத்தில் எதையும் பதிவு செய்யாத ஒருவன் ஞானத்தை அடைந்து விடுவான். அதற்கு ஆரம்ப பயிற்சிக்கு உங்களுக்கு அகத்தியன் சுவாச பயிற்சி கொடுத்தான். எத்துணை பெயர் அதனை மேற்கொண்டு வருகிறீர்கள். பயிற்சியில் ரொம்ப சுலபமானது சுவாச பயிற்சி. அதனை செய்வதற்கு காரண காரியம் சொல்லிக் கொண்டிருந்து விட்டு என்னிடம் ஞானம் கேட்டால் நான் இப்படி தருவது ஞானம் நான் தருவது அல்லையே. ராமசாமி, நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி சுத்திகரிப்பு, எண்ண தூய்மை, உடல் தூய்மை, ஆறு ஆதார சக்கரங்கள், 96 கூறுகள், இப்படி எல்லாம் உங்கள் கைவசமே இருக்கிறது. எளிய முறையில் உங்களிடம் கொடுத்து விட்டோம். செய்ய மறுப்பது நீங்கள். எங்களிடம் ஞானத்தை கேட்டால் எதை நாங்கள் தருவது? அனுபவம் மட்டுமே நாங்கள்.
இப்போது சொல்லு சண்முகா. சொல்லுங்க சாமி. என்ன சொல்லுங்க முருகா அகத்தீசா. எவருக்கு என்னால் ஞானம் வழங்க முடியும்? யாரும் தகுதியற்றவர்கள். நாம் தகுதியற்றவர்கள் தான் ஈசா. இதை புரிய வைப்பதற்காகவே அகத்தியன் நாடகம் நடத்தினான். அருமை அருமை. மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் அவன் திருத்த முயற்சிக்கிறான். உணர்கிறோம். நன்றி ஈசா, நன்றி. ஞானம் என்றால் என்ன புரிந்ததா? புரிந்தது சார். அனைத்தையும் கடந்து முயற்சித்து இனி உன் பதிவில் ஓது. ஆகட்டும் ஈசா, தாங்கள் இட்ட பிச்சை. வருகிறேன். கோடி கோடி நமஸ்காரம் பகவானே. கூப்பிட்டு அடைத்த குரலுக்கு வந்து எங்களின் சந்தேகங்களை எல்லாம் போக்கி தெளிய வைக்கின்றீர்கள். என்ன புண்ணியம் செய்தோம்.